ஹாய் ஹலோ ட்ரீமர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் ட்ரீமே. லாஸ்ட் வீடியோ செஸ்ட் ஒர்க் அவுட் பற்றி போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். பார்க்காதவங்க இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரைசெப்ஸ் லார்ஜ் அண்ட் திக் மசில் பார்ட். அண்ட் நம்ம பைசெப்ஸே வந்து அழகாக காட்டுற ஒரே விஷயம் ட்ரைசெப்ஸ் தான். ட்ரைசெப்ஸ் இல்லைனா பைசெப்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆக்சுவலாக 3 ஹெட் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட், the lateral head, and second one medial head, and third one long head. இந்த 3 ஹெட்ஸும் எப்படி ஆக்டிவேட் ஆகும் அண்ட் என்னென்ன ஒர்க் அவுட் போடுவோன்னு சொல்லிட்டு இப்போ வரப்போகிற இந்த 8 ட்ரைசெப்ஸ் பெஸ்ட் ஒர்க் அவுட்டில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஒரு வீடியோவும் எதுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் எல்லாமே நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 5 சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஆர்ம் கேபிள் கிக் பேக்கு. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ட்ரைசெப்ஸ் ஐசோலேஷன் ஒர்க் அவுட்டுங்க. இது எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது 3 ஹெட்டுமே ஆக்டிவேட் ஆகும். அண்டு மெயினாக ஆக்டிவேட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஹெட் ரொம்பவே ஆக்டிவேட் ஆகும். அண்டு இது வந்து கரெக்டான ஒரு ஃபார்மில் போடணும், ப்ராப்பர் ஃபார்ம் இருக்கணும். ஒன் மொமெண்ட் வந்து நீங்கள் அந்த மேலே டாப்பில் வரப்போ அதை அப்படியே பாஸ் பண்ணி அண்டு ஒரு ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க் அவுட் எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்பல் ஸ்கல் க்ரஷ் ஆர் இசட் பார் ஸ்கல் க்ரஷ், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து கரெக்டான ஒரு ஃபார்மில் போடுங்க. இது வந்து 3 மசிலுமே டார்கெட் பண்ணும் அண்ட் 3 மசிலுமே ஆக்டிவேட் ஆகும். இது கரெக்டான ஒரு மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ரெப் போட முடியுமோ போடுங்க. ரெஸ்ட் டைம்ஸ் 2 minutes. க்ரிப்பு மெயினாக க்ரிப்பு கரெக்டாக இருக்கணும், இல்லைனா ஷோல்டர் இன்ஜுரி வரும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் ரிவர்ஸ் ஓவர்ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். ரிவர்ஸ் ஓவர்ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் கேபிளில் நான் போட்டிருக்கேன். அண்ட் கேபிளில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து லாங் ஹெட்டுக்கு ஆக்டிவேட் ஆகும். கேபிள் வந்து கரெக்டாக ஏன் நான் கேபிளில் போட்டேன் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு நம்ம போடுறப்ப அது வந்து ஒரு மூமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால போட்டு. ஒன் ஆர்ம் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன். இது வந்து 3 ஹெட்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் ஆனால் இது டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ஹெட்டுக்காக தான் இது டார்கெட். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும். பிகாஸ் வந்து ஃபார்ம் இல்லை அப்படின்னா இது எல்போ இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சிம்பிள் தான், முடிஞ்ச வரைக்கும் வெயிட் கம்மியாக எடுத்து போடுங்க. வெயிட் கம்மியாக எடுத்து ப்ராப்பர் ஃபார்மில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக மசில் டார்கெட் ஆகும். அண்டு போக போக நீங்கள் வெயிட் ஏற்றிக்கலாம். ரெப்ஸ் அண்ட் ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஆர்ம் ரிவர்ஸ் கேபிள் கிரிப். இது வந்து மீடியல் ஹெட்டை வந்து டார்கெட் பண்ணும். அண்டர் கிரிப் ஹேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் வந்து அப்போ தான் அதோட ஐசோலேஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் கீழே வரப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அது நல்லாயிருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாட்டமில் வரப்போ அது வந்து ஸ்குவீஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்குவீஸ் பண்ணுறப்ப அதோட எஃபெக்டிவ் நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் கேபிள் கிராஸ் ஓவர் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். இதை வந்து நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஃபார்மோடு போடுங்க. டார்கெட் வந்து லாங் ஹெட் தான் இதோட டார்கெட். மோஸ்ட்லி வந்து நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அட்டாச்மெண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த புள்ளியை வச்சு மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும் அண்டு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ட்ரைசெப்ஸ் ரோப் புஷ் டவுன். இந்த ரோப் புஷ் டவுன் வந்து எல்லாருமே போடுற கிளாஸ் தான். டார்கெட் வந்து 3 மசில்ஸும் டார்கெட் ஆகும். பட் ஆனால் அந்த ரோப் புஷ் டவுன் மூவ்மெண்ட்டில் நம்ம பண்ணுறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா மீடியல் அண்ட் லேட்ரல் வந்து அதிகமாக டார்கெட் ஆகும். அண்ட் செகண்டரி மசில்ஸ் வந்து லேட்ஸ், ஆப்ஸ், பெக்ஸ், ட்ராப்ஸ்ன்னு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அண்ட் 8th ஒன் பெஞ்ச் டிப்ஸ். இட்ஸ் எ ஹோல் பாடி ஒர்க் அவுட். அண்ட் வந்து 3 ஹெட்டும் ஆக்டிவேட் ஆகும் அண்ட் ட்ரெயின் ஆகும். இதில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து வெயிட் வச்சு போடுங்க, நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டுன்றதை நீங்கள் உங்களுக்கு என்ன போட முடியுமோ அது போடுங்க, கரெக்டான ஃபார்மில் போடுங்க. நம்ம இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்னோடய ட்ரீமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். இந்த உலகம் வந்து அதுக்காக வந்து உங்களுக்கு சுத்தாமல் நிற்க போகிறது இல்லை. அண்ட் டைமும் ஓடாமல் நிற்க போகிறது கிடையாது. அது வாட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கஷ்டங்களை மறக்கணும். ஒரு பழமொழி இருக்குது, ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும்னு. கஷ்டங்கள் என்னும் கதவு மறையட்டும், சந்தோஷங்கள் என்னும் கதவு திறக்கட்டும், கனவுகள் நிறைவாகட்டும் என்று இந்த மிஸ்டர் ட்ரீமே உங்களுக்கு வாழ்த்துறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பண்ணுவோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. Oh my God, the world is ready to get this meal to have the taste. Go around and you feel the sweat.
wanna give up at the end of the day. My highlights and I like my work land. To live there, don't wanna hit stand.